அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். பக்கத்தில் போர் போட்டுக்கிட்டு இருக்காங்க, சத்தம் கிருன்னு இறையுது. அப்புறமா பதிவு போடலாம்னு நினச்சி வேறு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, ஒன்று போட்டு வச்சா பார்த்துக்கிட்டா இருப்பீங்கள்ல. லெட்டர்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும். பேர்சி மொழியில் எழுதப்பட்டிருக்கு. பேர்சி மொழியில் காஷ்மீர் சுல்தான் காயின். இது ஃபேத் சிங். சுல்தானோட பேர் வந்து ஃபேத் சிங். ஃபேத் ஷான்னு இருக்கார். ஃபேத் ஷா அவர் இதெல்லாம் இவருக்கு பிறகு வந்தவங்க. இது வந்து ஃபேத் சிங் 5.29 கிராமு. இவரோட பீரியட் வந்து 888 to 898, ஒரு 10 வருஷம். அப்புறம் இடையில ஒரு வருஷம் கேப் விட்டு 919 அதுக்கு அடுத்து 919 to 920 ஒரு வருஷம் ஆண்டிருக்காங்க. இவர் கிடையாது, இவருடைய வம்சாவளிகள். இந்த காஷ்மீர் சுல்தான் டேட்டோட பீரியட் அது, இவருடைய பீரியடு கிடையாது, அந்த சுல்தான்களின் பீரியடு. அதுக்கப்புறம் 923 to 926 வரைக்கும் காப்பரு. பஞ்சுமார்க் காயினோட சேர்ந்தது, ஹேண்ட்மேடு. ஆனால் இதுக்கு பேர் வந்து பஞ்சி. இது ஸ்பெல்லிங் வந்து PUNCHSHI. அது பஞ்சி. அப்புறம் மேலே இருக்கிறவங்க ஃபேத் சிங். அது ரூபாய்க்கு பேர் வந்து கஸ்ரா. நம்ம காசு அப்படிம்போம், அவங்க காசுரா அப்படிங்காங்க. காசு, இது வந்து காசுரா. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. இதோட ரேட் வந்து 600 ரூபா. இது ரேட்டு வேறு, இதை விட கூட உள்ள ரேட்டு. இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ரேட்டு இதில் கம்மியாக போட்டிருக்கேன். இது வந்து 660 ரூபான்னு போட்டிருந்தேன் முதல்ல. அதில் 60 ரூபாய் லெஸ் பண்ணிவிட்டு இப்போ 600ன்னு உங்களுக்கு மாற்றி போட்டிருக்கேன். அந்த ரேட்டு இன்றைக்கி 60 ரூபாய் லெஸ் சொல்லி. பேர்சியன் லெட்டர் இதில் எழுதப்பட்டிருக்கு. பின்னாடியும் ரொம்ப தெளிவாக இருக்கும். நான் எந்த சுத்தமும் பண்ணலை, அப்படியே இருக்கும். இதேமாரி படம் வந்து வலைத்தளத்துலையும் இருக்குது, புக்கிலையும் இருக்குது. ரெஃபர்லாம் பண்ணிட்டேன். பார்த்ததுக்கப்புறம் தான் இதில் 60 ரூபாய் நான் குறைச்சேன். சரி, அதில் நிறைய போட்டிருக்கு, நம்ம இன்னும் கொஞ்சம் குறைச்சி போடுவோம் அப்படின்னு சொல்லி. ஒரு அற்புதமான ஒரு காயின், காப்பர் பஞ்சி கசரா காயின். காஷ்மீர் சுல்தான் ஃபேத் சிங் அவருடைய நாணயம். நீங்கள் எதில் வேணாலும் ஒரிஜினல் காயின், 100% பியூர் ஒரிஜினல் காயின். நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். வணக்கம், வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு 2 ரூபா காயின் ஒரு செட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி. 2 ரூபா காயின் 1990லேருந்து 2004 வரைக்கும். இது ஒரு 50-60 காயின் வரும். எல்லாம் வேறு மின்ட்டு, வேறு இயரு. ஃபுல் செட்டு ஒரு செட்டு. இடையில ஒரு சில நாணயங்கள் இல்லாமல் இருக்குது. நான் அதுக்காண்டி A to Z சொல்ல மாட்டேன், ஆனால் A to Yன்னு சொல்லுவேன். XY Zல Y வரைக்கும் வந்துட்டேன். ஒன்றோ ரெண்டோ இதில் இல்லாமல் இருக்குது. இது எல்லாத்துலேயும் நான் வருஷங்கள் மின்ட்டுகள் எழுதி உங்களுக்கு தாரேன். ஒரே ஒரு செட்டை தான் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சிச்சு. இதில் 100% கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது, முயற்சி பண்ணுறேன். இதில் வந்து 99% இருக்குது. எல்லா இயரும் எல்லா மின்ட்டும் காயின் ஃபுல்லாக குட் கண்டிஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் தாரா அப்படின்னு விஜயநகர பேரரசு அதுக்கு கீழ் ஆட்சி புரிந்த தாரா அப்படிங்கிறவங்க ஒரு நாணயம் வெளியிட்டிருக்காங்க. இதில் நான் இப்போ காமிக்கிறேன். இது நீங்கள் வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் வலைத்தளத்துலேயோ அல்லது உங்கள் புத்தகங்கள் இருந்தால் புத்தகம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நான் நேற்று ஃபுல்லாக பார்த்தேன், ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் இதில் எழுதாமல் வச்சுருக்கேன். இது வேறு ஃபோல்டர். இது வந்து ஒரு 0 பாயிண்ட் ஃபோல்டர். 0.1 2 3 4 5 6ன்னு இருக்குல்ல, அது மாதிரி இது வந்து 0. இது அந்த நாணயத்தினுடைய படங்கள், எழுத்துக்கள். இது எல்லாமே சில்வர் காயின். உலகத்திலேயே மிகவும் சிறிய சில்வர் காயின் வகையறாவில் இது ஒன்று. இது பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். பியூர் வெள்ளிங்கிறதுல எந்த சந்தேகமும் வர வேண்டாம் உங்களுக்கு. இது சம்மந்தம் கொஞ்சம் குறிப்பு எடுத்திருக்கேன், அதை எழுதிட்டு நான் உங்களுக்கு தாரேன். 3 இதேமாரி கேரளா வீரராய பணம் வந்து தங்கத்தில் இருக்குது, அதை நான் வச்சுருக்கேன். அது இதேமாரியே இருக்கும். 10 விதமான நாணயங்கள் வச்சுருக்கேன்.
இதிலே வேறு வேறு வகையான நாணயங்கள்லாம் இருக்குது. இப்போ இது வந்து வருடங்கள் குறிச்சிருக்காங்களா. இந்த பக்கம் வந்து இதில் வந்து பெருமாள் ராம மாதிரி போட்டு புள்ளி புள்ளியாக கீழே இருக்கா, மேலே புள்ளி புள்ளியாக கீழே ஒரு குத்துவாள் நடுவில் இருக்கா. இதில் அப்படி இல்லை, கட்டங்கட்டமாக இருக்கா. கட்டங்கட்டமாக இருந்தாலே மைசூர் உடையார் உள்ளே வந்துடுவார், விஜயநகர பேரரசு உள்ளே வந்துடும். அவங்க தான் அந்த மாதிரியான நாணயங்கள் வெளியிட்டாங்க. இதேமாரி தங்க நாணயம் நான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல இதே சிம்பிள் எப்படியே தங்க நாணயங்கள் நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் டச்சு பீரியடு, அப்போ தான் இந்த நாணயங்கள் வெளியிட்டாங்க. இது சம்மந்தப்பட்ட விவரங்களை இதில் எழுதி நான் உங்களுக்கு இன்று அல்லது நாளைக்குள்ளே நான் உங்களுக்கு பதிவில் போடுவேன். ஒரு 10 விதமான நாணயங்கள் வந்திருக்கு. விலை தான் காஸ்ட்லியாக இருக்குது. வெள்ளி நாணயமாக இருக்கிறனால எதையும் வாங்க முடியல, மொத்தமாக பணம் கட்டணும். இன்றைக்கி இதை எப்படியும் போட்டுருவேன். இதில் ஒரு 60-65 காயின் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ₹2 செட்டு, எல்லா மின்ட்டு, எல்லா இயரு எல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கும். வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த நாணயத்தை வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு நாணயம், காஷ்மீர் சுல்தான் ஃபேட்சிங் காயின். ரொம்ப அற்புதமான கண்டிஷன் உள்ள ஒரு காயின். காப்பர் பன்சி கஷாரா ரூபி, ₹600 இதனோட வேல்யூ. பேர்சியன் லெஜண்ட். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.